இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, பொங்கல் பரிசு தொகுப்பு எப்போது வழங்கப்படும் என்பது குறித்து புதிய அறிவிப்பு ஒன்று விலகியுள்ளது. அது என்ன என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு தமிழக அரசு சார்பில் 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை, ஒரு முழு கரும்புடன் ரூபாய் 1000 பொங்கல் பரிசு தொகுப்பாக வழங்கப்படும் என்று சமீபத்தில் அறிவிப்பு ஒன்று வெளியானது. இது மட்டும் இல்லாமல் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்குவதற்கான வழிகாட்டு நெறிமுறைகளையும் தமிழ்நாடு அரசு வெளியிட்டிருந்தது. இதில் பார்த்திங்கன்னா சர்க்கரை அட்டைதாரர்கள், பொருளில்லா அட்டைதாரர்களுக்கு இந்த பொருட்கள் மற்றும் பொங்கல் பரிசு தொகை வழங்கப்படாதுன்னு சொல்லியிருந்தாங்க. இது தவிர்த்து அனைவருக்கும் பொங்கல் பரிசு வழங்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இதனையடுத்து மொத்தமாக எவ்வளோ பேருக்கு இந்த பொருட்கள் மற்றும் ரூபாய் 1000 வழங்கப்படும் சொல்லியிருந்தாங்க. இதிலே பார்த்திங்கன்னா 2.19 கோடி குடும்பங்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்புடன் ரூபாய் 1000 வழங்கப்படும் சொல்லிட்டு அரிசி அட்டைதாரர்கள் பார்த்திங்கன்னா 1,97,16,716 அரிசி அட்டைதாரர்களுக்கு இந்த பொங்கல் பரிசு 1000 ரூபாய் வழங்கப்படும் சொல்லியிருந்தாங்க. ஓஏபி அட்டைதாரர்கள் பார்த்திங்கன்னா 3,09,403 பேர். அடுத்ததாக காவலர் ரேஷன் அட்டைகள் 62,940. ஏஎன்பி அட்டைகள் பார்த்திங்கன்னா 5,116. ஏஏஒய் அட்டைகள் பார்த்திங்கன்னா 18,61,728 பேர். அடுத்ததாக இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம் ரேஷன் அட்டைகள் பார்த்திங்கன்னா 19,365. மொத்தமாக பார்த்திங்கன்னா 2,19,75,268 பேருக்கு பொங்கல் பரிசு மற்றும் 1000 ரூபாய் வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த பரிசு தொகுப்புடன் பார்த்திங்கன்னா ரூபாய் 1000 வழங்குவதற்கான டோக்கன் ஜனவரி 9ஆம் தேதி வரை விநியோகம் செய்யப்படும் என்றும் கூட்டுறவுத்துறை அறிவிப்பு வெளியிட்டிருந்தது. அந்த டோக்கனில் குறிப்பிடப்பட்டிருக்கும் நாள் நேரத்தில் ரேஷன் கடைகளுக்கு சென்று பொங்கல் தொகுப்பு மற்றும் ரூபாய் 1000 பரிசு தொகையை பெற்றுக்கொள்ளலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் பார்த்திங்கன்னா நாளை முதல் டோக்கன் வழங்கப்பட உள்ள நிலையில் ஜனவரி 10ஆம் தேதி முதல் ரூபாய் 1000 ரொக்கப்பணத்துடன் பொங்கல் பரிசு தொகுப்பு விநியோகம் செய்யப்படும் என்றும் தமிழக அரசு அறிவித்துள்ளது. அதன்படி பார்த்திங்கன்னா ஜனவரி 10ஆம் தேதி முதல் 13ஆம் தேதி வரை பொங்கல் பரிசு தொகுப்பினை ரேஷன் கடைகளில் பெற்றுக்கொள்ளலாம் என்றும், ஜனவரி 13ஆம் தேதிக்குள் பொங்கல் தொகுப்பினை பெற முடியாதவர்கள் ஜனவரி 14ஆம் தேதி பெற்றுக்கொள்ளலாம் என்றும் தமிழக அரசு கூறியுள்ளது. இதுதான் பொங்கல் பரிசு தொகுப்பு மற்றும் டோக்கன் வழங்கப்படுவதற்கான தேதி குறித்து புதிதாக வெளியிடப்பட்டுள்ள அறிவிப்பு. இது மட்டும் இல்லாமல் மகளிர் உரிமை தொகை 1000 பார்த்திங்கன்னா தகுதியுள்ள பெண்கள் 1,15,00,000 பேருக்கு ஜனவரி 10ஆம் தேதியே வங்கி கணக்கில் 1000 ரூபாய் செலுத்தப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது. ஜனவரி 10ஆம் தேதி நீங்கள் உங்களோட பேங்க் அக்கௌண்ட் செக் பண்ணி பாருங்கள். மேல்முறையீடு செய்த பெண்கள் தகுதியானவர்கள் 2,00,000 பேருக்கும் உரிமை தொகை வழங்கப்படும் என்று கூறப்பட்டுள்ளது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.